இதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டட் ரோல் இப்படின்னு தான் நான் பண்ணுவேன், உங்களுக்கு எதனா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? சரி, இப்போ வந்து திடீர்னு பாலிட்டிஷியனாக ரோல் கொடுக்குறாங்க, இல்லை அது வந்து உங்களால் முடியாது, இல்லை முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளான ரோல் எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை முடியாத ரோல்னு எதுவுமே இப்போதைக்கு நம்ம வச்சுக்கல சார். அந்த ஸ்டேஜில் நம்ம இல்லை. நீங்கள் இப்போ அப்கமிங் ஹீரோன்னு சொல்றது எனக்கு பெரிய வார்த்தை தான். ஆமாம் ஆமாம். நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு கதையில் இந்த கதாபாத்திரம் என்னவா ப்ளே பண்ணுது, அது என்ன மாதிரி கதையை நகர்த்தி கொண்டு போகுது, என்ன ஸ்க்ரீன் பிளேயில் அது முக்கியமான விஷயம் பண்ணுது, அதுதான். வெளியே வரும்போது அந்த கேரக்டர் ஏதாச்சும் ஒரு வகையில் அது நல்லதாவோ கெட்டதாவோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கணும். மனசில் நிற்கிறான் அந்த பையன், இதுதான். அது பாலிட்டிஷியனாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், காமெடினாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது வில்லனாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். நம்ம வந்து அந்த கதையில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். இதுதான் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்குது. இப்பயுமே கூப்பிட்டு நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான படத்துக்கு வந்து ஒரு சீன் நடிக்கிற மாதிரி இருக்கும் தம்பி, வாங்க தம்பின்னு கூப்பிட்டாங்க. இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அவங்க நம்ம என்னன்னு சொல்றது, இல்லைங்க கொஞ்சம் கேரக்டர் ரோல் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கீ ரோலாக கொடுங்க, அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் கீ ரோலாக இருக்கணும் படத்தில். அதுதான் எனக்கு வேணும்.